ஞான சித்தி விநாயகமூர்த்தி கி ஜெய். ஞானானந்த சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹரஹர நம பார்வதி பதயே. ஹரஹர மகாதேவா. ஆதிபராசக்தி ஜெகன்மாதா கி ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஐங்கரன் நல்வாணி அருட்குரவன் சங்கரன் சண்முகன் நாரணன் அம்பிகை துர்க்கையும் சத்குருவும் ஆவார் துணை. அம்பிகை சத்குருவும் துர்க்கையும் சத்குருவும் ஆவார் துணை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பரபிரம்மமாக இருக்கிற பரம்பொருள் பல ரூபங்களில் காட்சி கொடுத்து பக்தர்களுடைய பிரார்த்தனைக்கு ஏற்றது போல, அவர்களுடைய மனக்கிடக்கைக்கு இருப்பது போல, பக்தர்களுடைய மனக்கிடக்கைக்கு உள்ளது போல காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிறது நம்மளுடைய சனாதன தர்மம் சொல்கிறது. இதுதான் நம்மளுடைய சனாதன தர்மத்துடைய நம்பிக்கை. அப்படி அந்த கோட்பாட்டில் பகவத் பாதாள் ஷண்மதம் அப்படின்னு சொல்லப்படுற 6 விதமான முறையில் இறைவனை தொழுது பரம்பொருளை தொழுது இறை அருளை பூரணமாக பெறலாம் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் ஷண்மதம் அப்படிங்கிற ஒரு வழியை காமிச்சு கொடுத்து அது மூலமாக இறைவனை தொழுது முழுமையான இறை பக்தி பெறுவதற்கும் இறைவனுடைய முழு அருளை பெறுவதற்கும் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். பகவத்பாதாள் பண்ண வழிகாட்டின முறை, அந்த முறையில் வந்த மடங்களுடைய ஆச்சாரியாளுடைய தொடர்போடு நமக்கு கணாபத்தியம் கௌமாரம் சௌரம் சாக்தம் சைவம் வைணவம் அப்படிங்கிற 6 மதங்களில் இருக்கிற 6 பிரிவாக இருக்கிற 6 மதங்களாக சொல்லப்படுறது 6 பிரிவாக இருக்கிற ஒரே சனாதன தர்மத்துக்குள்ளே இருக்கிற 6 பிரிவில் கௌமாரம் அப்படின்னு சொல்லப்படுற குமரக்கடவுளான முருகப்பெருமான பரம்பொருளாக நினைத்து தொழும் அடியார்கள் குகன் அடியார்கள்னு பேர். அவளுக்கு பேர் என்ன அப்படின்னா குகன் அடியார்கள். அப்படி குகன் அடியார்கள்னு சொல்லப்படுற அடியார்களுடைய கடவுளாக முருகப்பெருமான் இருக்கார். சுக்குக்கு மீஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணிய சுவாமிக்கு மேலே ஒரு தெய்வம் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட முருகனே அத்தனை தெய்வங்களுடைய உருவமாக நமக்கு காட்சி கொடுக்குறார். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த கௌமாரத்தில் குகன் அடியார்கள் எல்லாம் முருகப்பெருமானை வழிபட்டு கல்வி செல்வம் ஞானம் இந்த உலகத்தில் தேவையான அத்தனை இந்த கலியுகத்தில் ஒரு மனிதனுக்கு பூரணமான பக்தி ஏற்படுறதுக்கும் அந்த பக்தியின் விளைவாக இறைவனிடமிருந்து அத்தனை அருளையும் பெறுறதுக்கு உள்ள பாக்கியத்தையும் அந்த குகன் அடியார்கள் பெறுகிறார். அந்த குக வழிபாட்டு முறையில் முருக வழிபாட்டில் சுப்பிரமணியரை வழிபாடும் வழியில் நமக்கு பல பேர் குருமார்களாக ஆச்சாரியர்களாக வந்திருக்கா. அதில் ரொம்ப முக்கியமானவர் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் முருகனை பற்றின பாடல்களை பாடி முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தை பக்தர்களெல்லாம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக முருகன் அருள் பெற்று அவர் பாடின பாடல்கள், அருணகிரிநாதர் பாடின திருப்புகழ் முதலான பாடல்கள் பக்தர்களுக்கு முருகப்பெருமான எளிமையான முறையில் வழிபடுறதுக்கு உள்ள ஒரு பாக்கியத்தை அருள்றது. அப்படி இந்த 6 நாளும் அறுபடை வீட்டு திருப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற தலத்தில் வீற்றிருக்கிற சுப்பிரமணிய சுவாமி பேரில் இந்த அருணகிரிநாதர் பாடின ஒரு திருப்புகழை எடுத்துண்டு அதை கருத்தில் எடுத்துண்டு அனுபவிக்க போகிறோம். ஒவ்வொரு தலத்துக்கும் எண்ணற்ற பாடல்களை பாடியிருக்கார். தலம் தலமாக சென்று முருகனை தரிசனம் பண்ணி முருகனுடைய பேரருளால் அவருக்கு அனுகிரகம் எங்கே கிடச்சிது அப்படிங்கிறது திருவண்ணாமலை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் அங்கிருந்து முருகனுடைய அனுகிரகம் பெற்று எல்லா தலங்கள்லேயும் சென்று அவர் பாடின பாடல்கள் எண்ணற்ற பாடல்கள், ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்கார். அதில்
இந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற தலத்தில் பாடின பாடலை இன்றைக்கி கருத்தில் எடுத்துன்னு அனுபவிக்க போகிறோம். அந்தாதி இல்லாத இறைவனுக்கு அந்தாதி அன்றுரைத்து நந்தா வகுப்பு அலங்காரம் அவர்க்கே நனை புனைந்தும் முந்தா தரவில் அவன் புகழ் பூதி முற்றும் சொன்ன எந்தாய் அருணகிரிநாதா எம்மை நீ என்று அருளே. அருணகிரிநாதா, எங்களுக்கெல்லாம் நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். ஆதி அந்தமில்லாத முருகப்பெருமானுடைய பெருமையெல்லாம் அந்தாதி, அலங்காரம், அனுபூதி, திருப்புகள் இதெல்லாம் பாடி அனுகிரகம் பண்ணி அனுகிரகத்தை பெற்று எங்களுக்கெல்லாம் அந்த அனுகிரகத்தை நீங்கள் முருகப்பெருமான்கிட்டேருந்து வாங்கி தரணும் அப்படின்னு ஒரு குருநாதால ஆச்சரியரை எப்படி அவர் மேலே ஸ்துதி பண்ணணுமோ அதுபோல் ஒரு பாடல் அவர் பேரில், அருணகிரிநாதர் பேரில் இருக்கிற பாடல். அவர் இந்த தலத்திற்கு, திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற தலத்துக்கு ஒரு எளிமையான திருப்புகழ் பாடியிருக்கார். ஆனால் பக்தி செறிவு நிறைந்த பாடலாக இருக்கு. சந்ததம் பந்தத் தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனென்று என்று உனை நாளும் கண்டு கொண்டு அன்புற்று இடுவேனோ சஞ்சலம் பந்த தொடராலே சஞ்சலன் துஞ்சி திரியாதே கந்தனென்று உனை நாளும் கண்டு கொண்டன்புற்றிடுவேனோ கண்டு கொண்டன்புற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கிர் சிவைபாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றிற் பெருமாளே தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கிர் சிவைபாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றிற் பெருமாளே தென்பரங்குன்றிற் பெருமாளே தென்பரங்குன்றிற் பெருமாளே அப்படின்னு அங்கே கோவில் கொண்டு இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி பேரில் முதல் படை வீடு அப்படின்னு சொல்லப்படுறது. முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்ட இடம். பரங்குன்றம் அப்படிங்கிறதுனால ஒரு சிறு மலை, அந்த மலைக்குள்ள ஒரு குடைவரை கோவில் அமைப்பில் மிக பிரம்மாண்டமான அமைப்போடு இருக்கிற ஆலயம். அந்த சன்னதி எப்படியாப்பட்ட சன்னதியாக இருக்குது அப்படின்னா, தெய்வ யானையை திருமணம் செய்து கொள்வதற்காக முருகப்பெருமான் என்றும் மணமகனாக குழகனாக அமர்ந்திருந்து தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்ட இடம் அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானுக்கும் தெய்வ யானையோட பக்கத்திலேயே நாரத ரிஷி அவர் தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறார். அப்புறம் சூரிய சந்திரர்கள் 2 பேரும் 2 சாமரங்களை வீசிக்கொண்டு அந்த திருமணமான முருகனுக்கு அனுகிரகம், அதாவது முருகனுக்கு சேவை செய்வது போல ஒரு அமைப்பில், குடைவரை அமைப்பில் இருக்கிற சன்னதி. பக்கத்திலேயே முருகப்பெருமானுடைய அண்ணாவான விநாயகர், கற்பக விநாயகராக அந்த கல்யாணத்துக்கு தன் தோள் மேலே கரும்பை மேலே போட்டுண்டு மகிழ்ச்சியாக நர்த்தனமாடுற கோலத்தில் கற்பக விநாயகர். கல்யாண கோலத்தில் இருக்கிற தம்பதிகளான தெய்வ யானை முருகன், அவளுக்கு பக்கத்தில் துர்கா பரமேஸ்வரி, வடக்கு முகமாக அம்பாள் காட்சி கொடுக்கிறார். அப்புறம் கிழக்கு முகமாக பரங்கிரிநாதர், பரங்குன்றநாதர் அப்படிங்கிற பேரில் திருஞான சம்பந்தராலும் சுந்தரமூர்த்தி நாயனாராலும் பாடப்பெற்ற பரங்கிரிநாதர் பரமேஸ்வரன் கிழக்கு முகமாகவும், பவளவண்ண பெருமாளாக மேற்கு முகமாக பெருமாளும், உபயநாச்சியார்களோட பெருமாளுக்கும் சன்னதி, சிவபெருமான் அம்பாளோட இருக்கார், விநாயகர் இருக்கார். அப்படி அத்தனை தெய்வங்களும் இருந்து அந்த
சுப்பிரமணிய சுவாமியுடைய கல்யாணத்தை தரிசனம் பண்ணுற மாதிரி, அதாவது அந்த கல்யாணத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து சுப்பிரமணியருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது போல ரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள் அத்தனை பேரும் அந்த ஒரு திருமணத்தை கலந்து கொள்வது போல ஒரு அமைப்போடு இருக்கிற ஒரு ஆச்சரியமான சன்னதி. ஒரே சன்னதியில் நின்று அந்த 5 தெய்வங்களையும் ஒன்றா நம்ம தரிசனம் பண்ணுறதுக்குள்ள பாக்கியம் வேறு எந்த தலத்திலையும் இருக்காது. இந்த முதல் படை வீடான, முதல் அறுபடை வீடான முருகப்பெருமானுடைய திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகன் பேரில் அவர் பாடின பாடல் சந்ததம் பந்த தொடராலே, அருணகிரிநாதருடைய திருப்புகளில் முக்கியமான பாடலாக கருதப்படுறது. சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலந்துஞ்சி திரியாதே. பந்த பாசம் தொடரால அப்படி ரொம்ப இந்த பிறவிக்கு காரணமான பந்த பாசங்கள் அதனால துவண்டு போகாமல், இந்த துவடாமல் இருக்கிறதுக்கும் பிறவி இல்லாத நிலை அடையிறதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சஞ்சலம் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, சஞ்சலம் துஞ்சி திரியாதே. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கந்தன் என்று என்று உனை நாளும், ஸ்கந்தா ஸ்கந்தா, கந்த பெருமாளே கந்த பெருமாளேன்னு உன்னைய ஸ்துதி பண்ணணும் முருகா. கந்தா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒன்றாக சேர்க்கப்பட்டவன். அதாவது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறியிலிருந்து 6 தீப்பொறிகளிலிருந்து முருகப்பெருமான் அவதாரம் பண்ணார் 6 குழந்தைகளாக. இந்த 6 பேரையும் கார்த்திகை பெண்கள் அவ 6 பேரையும் வளர்க்குற போது அம்பாள் வந்து இந்த கார்த்திகை பெண்கள்டேந்து அந்த குழந்தைகள் 6 பேரையும் வாங்கி ஒன்றாக அப்படி அணைத்தாளாம். அம்பாள் அப்படி ஒன்றாக அணைத்ததுனால அப்படி ஒன்றாக ஆயிட்டார். ஒரு உடல் 6 முகமாக ஆயிட்டார். 6 முக பெருமாள் அப்படிங்கிற பேரை தான். அப்படி 6 முகமுடைய ஒரு குழந்தை, அதனால் ஒன்று சேர்க்கப்பட்டவர் அப்படிங்கிறதுனால ஸ்கந்தன் அப்படிங்கிற பேர். கந்தன் என்று என்று உனை நாளும் கண்டு கொண்டு அன்புற்று விடுவேனோ. அந்த சன்னதியில் நின்று பார்க்குற போது கந்த பெருமானான முருகப்பெருமான் அமர்ந்த கோலத்தில், கையில் வேல் தாங்கிய கோலத்தில், அபயஹஸ்தம் வரதஹஸ்தத்தோட அப்படி அமர்ந்து காட்சி கொடுக்குறார். அவருடைய திருவடியில் நாரதர் அமர்ந்திருக்கார், பக்கத்தில் தெய்வ யானை இருக்கா. அந்த காட்சியை எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்கணும். முருகா, இந்த திருமண கோலத்தை என்றைக்கும் பார்த்துட்டு இருக்கணும். கண்டு கொண்டு அன்புற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே. தேவலோகத்தில் இந்திரனுடைய புத்திரியான தெய்வ யானை யார் அப்படின்னா, இந்திரனுடைய புத்திரி. அவள் ஐராவதம் அப்படிங்கிற யானையோட சேர்ந்து வளர்ந்தவள். அதனால் தந்தியின் கொம்பை புணர்வோனே, தந்திங்கிற பேர் உண்டு ஐராவதத்துக்கு. அந்த ஐராவதத்து மேலே கொடி போல இருந்து வளர்ந்தவள். தந்தியின் கொம்பை புணர்வோனே, அப்படியாப்பட்ட தெய்வ யானையை மணர்ந்து அவளோட இனிமையான மன வாழ்க்கையில் இருந்து இன்பத்தை துய்ப்பவனே முருகா. சங்கரன் பங்கிர் சிவைபாலா. சங்கரன் அப்படின்னு சொல்லப்படுற எல்லோருக்கும் நல்லதையே செய்கிறவர். சங்கரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்றும் எல்லோருக்கும் நல்லதையே செய்பவர் அப்படிங்கிற பேர் சங்கரா. அவரும் அம்பாளாலையும் வளர்க்கப்படுறவர். சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து நெற்றி பொறியிலிருந்து வந்தவர். ஆனால் யாருக்கு குழந்தை அப்படின்னா, சங்கரபுத்திரர் சிவை அப்படிங்கிறது அம்பாளுடைய பேர். சங்கரன் பங்கில் சிவை பாலா. அப்படி எல்லோருக்கும் நல்லதையே செய்கிற சங்கரன்னு சொல்லப்படுற சிவபெருமானுடைய உடம்புல ஒரு பாகத்தை கொண்ட அம்பாளுடைய குழந்தையே. செந்திலங்கண்டி கதிர்வேலா. செந்தில் அப்படிங்கிறது எந்த ஊர் அப்படின்னா திருச்செந்தூர். அப்புறம் செந்திலங்கண்டி கதிர்வேலா. கண்டி அப்படிங்கிறது எங்கே அப்படின்னா இலங்கையில் இருக்கிற ஒரு திருத்தலம். கண்டிங்கிற இடம், அங்கும் முருகப்பெருமான் கோவில் கொண்டு இருக்கார்.
இங்கே 6 படை வீடு தவிர முருகன் அபிமானமாக இலங்கையில் இருக்கிற கண்டிங்கிற க்ஷேத்திரத்திலையும் கதிர்காமம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்திலையும் முருகனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, உலகம் முழுக்க முருகப்பெருமானுக்கு ஆலயங்கள் இருக்குது. எங்கெங்கெல்லாம் பக்தர்கள் இருக்காளோ அங்கெங்கெல்லாம் இறைவன் முருகன் கொண்டாடப்படுறான். தைப்பூசம் என்ன, பங்குனி உத்திரம் என்ன, ஸ்கந்த சஷ்டி என்ன, அப்படி செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றிற் பெருமாளே தென்பரங்குன்றிற் பெருமாளே. அப்படி கிரியாசக்தியான தெய்வயானியை திருமணம் பண்ணிட்டு இந்த திருமண கோலத்தோட முருகன் இருக்கிற இடம், முருகன் தபஸ் பண்ண இடம், மகாலட்சுமி தபஸ் பண்ண இடம், பரங்கிரிநாதர் ஆவுடை நாயகி அப்படிங்கிற கோலத்தில் பரமேஸ்வரனும் அம்பாளும் இருக்கா. நக்கீரர் அப்படிங்கிற ஒரு பெரிய புலவர் சிவபெருமானுடைய ஒரு வாக்குவாதம் பண்ணி சிவபெருமானையே சொல்கிறார், நீ தவறாக சொன்ன சொல்லால் ஒரு பாடல் தவறாக அமைந்திருத்து அப்படின்னு. பரமேஸ்வரன் நெற்றிக்கண்ணால் எரிச்சிட்டாராம். அவர் அந்த எரித்த உடனே சூஷ்ம ரூபத்தில் இந்த திருப்பரங்குன்றத்துக்கு சென்று தபஸ் பண்ணார்னு சொல்லப்படுறது. அங்கே இருக்கிற குளத்தில், அங்கே பெரிய ஒரு குளம் இருக்குது, அது முருகப்பெருமானுடைய குளம். அந்த குளம் தீர்த்தத்தில் அந்த சண்முக பொய்கை அப்படின்னு சரவண பொய்கை அப்படிங்கிற சொல்கிற குளத்தில் குளித்து அங்கே இருக்கிற இடத்துல தபஸ் பண்ணி முருகப்பெருமானுடைய அருள் அடைந்தார், பேரருள் அடைந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. நக்கீரர் தபஸ் பண்ண இடம். நக்கீரர் திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தையே அங்கு எழுதியிருக்கார். அப்படி சங்ககால நூலாக கருதப்படுறது. அருணகிரிநாதர் காலத்துக்கும் முந்தின காலத்தில் அவர் எழுதினது. அந்த தலத்தில் ஒரு பெண் பூதம் ஒன்று சிவ நிந்தனை பண்ணுற வாழை எல்லாரையும் பிடிச்சி வச்சு ஒரு சிறையில் வச்சுருப்பாளாம். அது பெண் பூதம், அதுக்கு பேர் கர்ப்பமுகின்னு பேர். அதுக்கு அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா, சிவத்ரோகம் பண்ணி சிவாபச்சாரம் பண்ணுறவா எல்லாரையும் பிடிச்சி வச்சு 1000 பேரை பிடிச்சி வச்சு 1000 பேர் பிடிச்சி வச்ச உடனே 1000வது ஆளை பிடிச்சி வச்ச உடனே அந்த சிறையில் இருக்கிற அத்தனை பேரையும் தானே விழுங்கிடுவாள். அதுபோல் அபச்சாரம் பண்ணவா எல்லாரையும் உள்ளே போட்டு வச்சுருக்கா. 999 பேரை பிடிச்சாச்சு. 1000வது பேராக இந்த நக்கீரர் யார் சிவாபச்சாரம் பண்ணுவான்னு பார்த்துன்னு இருக்கா. அப்படி இந்த குளக்கரையில் இருந்து இவர் ஸ்நானம் பண்ணி அந்த சரவண பொய்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றபோது ஒரு இலையை அவருக்கு முன்னாடி போட, அந்த இலையில் ஒரு பாகம் மீனாகவும் ஒரு பாகம் பறவையாகவும் ஆகி அவருக்கு காட்சி கொடுக்கறது. சிவத்தியானத்தில் இருக்கிறவர் இந்த தியானம் கலைஞ்சு அது மேல அவருக்கு சிந்தனை போயிடுது. வாக்கில் சிவநாமம் சொல்லின்னு இருக்கார், ஆனால் சிந்தனையானது ஒரு ஆச்சரியமான ஒரு வஸ்து மேலே இருக்குது. அதை பார்த்துட்டே இருந்தவ சிவநாமத்தை சொல்லி சிவ தியானத்தில் பண்ணாதனால அந்த அபச்சாரம் அப்படின்னு சொல்லி இவரையும் பிடிச்சி 1000வது ஆளாக உள்ளே தூக்கி போட்டாளாம். அங்கே உள்ளே இருக்கிறவெல்லாம் மொத்தம் 1000 பேர் ஆகிட்டோம், இனிமேல் நம்மளை திங்க போகிறா அப்படிங்கிற போது முருகப்பெருமானுடைய பேரருள் பெற்ற நக்கீரர் அந்த உள்ளே இருந்து முருகாற்றுப்படை பாட, முருகன் அங்கு ஆவிர்பவித்து தன் கையில் இருக்கிற வேலால் அந்த கர்ப்பமுகி அப்படின்னு சொல்கிற அந்த பெண் பூதத்தை கொன்றார் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த குகையெல்லாம் அங்கே இருக்குது, அந்த திருப்பரங்குன்றம் மலைக்குள்ளே இருக்குது. அப்படி ஆச்சரியமான இடம். மகாலட்சுமி தபஸ் பண்ண இடம். திருமுருகாற்றுப்படை, கலித்தொகை, மதுரை காஞ்சி, பரிபாடல், இந்த நூல்களெல்லாம் இந்த தலங்கள் இருக்குது. இந்த தலத்தை பற்றின குறிப்பெல்லாம் இருக்குது. அப்படி மலை முகஞ்சு மந்த புலவர் செங்கோல் கொண்டு வழிதிறந்த செங்கை வடிவேலா, செஞ்சொல் கொண்டு வழிதிறந்த செங்கை வடிவேலா அப்படின்னு அந்த பூதத்தை கொன்று நக்கீரருக்கு அனுகிரகம் பண்ணதையும் திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடியிருக்கார். அப்படி ஆச்சரியமான அந்த திருப்புகழில் சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாது. ஸ்கந்த சஷ்டியில் 6 நாளும் பக்தர்கள் எல்லாரும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு அல்ப ஆகாரம் எடுத்துண்டு விரதம் இருக்கா. ராத்திரி கொஞ்சம் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்றா. காலையில் ஸ்நானம் பண்ணி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இரவு வரைக்கும் முருகப்பெருமானுடைய தியானத்திலே இருக்கா. முருகனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கா. இந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாள்.
அப்படி புத்திர பேர் வேணும். என்ன புத்திர பேர்னா சத்புத்திர பேர், நல்ல குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 6 நாளும் 6 விஷயத்தை விடணுமா. ஷட்விகாரங்கள் அப்படின்னு சொல்லப்படுற மும்மலங்களை தவிர, ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிறத தவிர 6 விகாரங்கள்னு சொல்லப்படுறது. அப்படி அந்த 6 விகாரங்களில் முதல் விகாரமாக இருக்கிற விஷயத்தை விட்டுடணும். அதை விட்டுடணும். 6 விதமான அவகுணங்கள் மனசில் உண்டா. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். அதில் காமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுக்குள்ளே பல விருப்பங்கள் இருக்குது. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அப்படி அந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை இதெல்லாம் இதையும் தவிர மற்ற ஆசைகளும் இருக்குது. புகழாசைன்னு ஒன்று இருக்குது, அதை விட ரொம்ப மோசமான ஆசை. அதையும் விட்டு இறைவனுக்கு நம்ம குழந்தை, முருகப்பெருமானுக்கு நாமெல்லாம் குழந்தை அப்படிங்கிற சிந்தனையோடு முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி முருகப்பெருமானுடைய உருவத்தை தியானம் பண்ணி இந்த சஷ்டியில் முதல் நாள் செய்வதெல்லாம் செய்யும் செயலெல்லாம் முருகனுக்கே அர்ப்பணம் அப்படிங்கிற அந்த மனநிலையோடு இருந்து அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறவா சாயந்தரம் ஒரு அல்ப ஆகாரம் எடுத்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி அந்த விரதத்தை முதல் நாள் அனுஷ்டிக்கணும். அனுஷ்டித்தால் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறணும். 6 நாளும் இந்த விரதத்தை அப்படி அனுஷ்டித்து முருகப்பெருமானுடைய பேரருளை பெறணுங்கிறதுனால முதல் நாள் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற மதுரைக்கு மிக அருகில் இருக்கிற முதல் ஆறுபடை வீடான முருகப்பெருமானுடைய வீடு. அது முருகப்பெருமானுக்கு வீடுனா என்ன, பக்தர்களுக்கும் வீடு. அத்தனை பக்தர்களும் அந்த இடத்துல தங்கியிருந்து ராப்பகலாக தங்கியிருப்பாளாம். அந்த மண்டபத்தில் ராப்பகலாக தங்கியிருந்து முருகனுடைய தியானத்திலே இருந்து முருகப்பெருமானுடைய பேரருள் பெறுவா. அப்படி அந்த பேரருளை பெறணும்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி 6 தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேள் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தனனங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.